நேற்று கும்பகோணம் போயிருந்தேங்க. அப்பாவுக்கு வந்து பொங்கலுக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 5 நாள் நல்லா 5 நாள் சாமி கும்பிட்டோம். காலையிலேயே வந்து குளிச்சுட்டு நேராக கும்பேஸ்வரன் கோயில் போயிட்டேங்க. கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்தது. சரி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. அந்த முகப்புலேருந்து மண்டபம் அப்புறம் வந்து எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. அப்புறம் மங்களம் யானையை தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் விநாயகர் முருகர் சன்னதி சாமி கும்பிட்டுட்டு நேராக ராஜகோபுரம் வழியாக நம்மளோட கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி அப்புறம் வந்து ஆதி கும்பேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது. எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. கோவில் அவ்வளோ சுத்தமாகவும் முன்னாடி உள்ளரெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த சிவன் வந்து எங்கே ஆதி கும்பேஸ்வரர் வந்து கும்பகோணம் பேர் வரத்துக்கு காரணமானவர். பிரளய காலத்தில் வந்து பிரம்மன் வந்து அமிர்த கலசத்தை வந்து ஒரு கும்பத்தில் அடைச்சி வச்சு அதை வந்து சிவபெருமான் வந்து வேடன் வேஷம் தரித்து அதில் வந்து அந்த அம்பால் உடச்சிட்றாரு. உடச்சோன்னா அந்த அமிர்தமும் அந்த மணலும் சேர்ந்து உருவான லிங்கம் தான் வந்து கும்பேஸ்வரர். இவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது, ஆவுடையாருக்கு தான் அபிஷேகம் நடக்கும். அப்புறம் வந்து மங்களாம்பிகை வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. அந்த உள்ளார வந்து நிற்கிறப்பவே வந்து நம்மள்ட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் மங்களாம்பிகை. எங்கள் கும்பகோணத்தோட சிறப்பே ஆதி கும்பேஸ்வரரும் மங்களாம்பிகை தான். அவங்கள்ட்ட நீங்கள் வேண்டினது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் போனப்போ வந்து பாலபிஷேகம் நடந்தது. அப்புறம் 2 பேருக்குமே நான் அபிஷேகம் பார்த்தேன். சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாசி மகம் தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். 10 நாள் நடக்கும். அதில் வந்து தீர்த்தவாரி, தேர் உற்சவம் எல்லாமே நடக்கும். அதில் வந்து 5 தேர் இருக்கும். கும்பேஸ்வரருக்கு வந்து விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், ஆதி கும்பேஸ்வரர், மங்களாம்பிகை 5 தேர் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாசி மகம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, எனக்கு வந்து இந்த கோவில் பிரகாரத்தில் வந்து அவ்வளோ குப்பை கடந்தது. இந்த மக்களுக்கு வந்து நம்மளோட கோவில், புராதன கோவில் நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும். ஏன்னா அவ்வளோ அசிங்கமாக இருந்தது. தண்ணி போகிற வழியில் இந்த குப்பை அடைச்சிருச்சுன்னா தண்ணியே போகாது, நாற்றம் அடிக்கும். நம்ம கோவிலை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். கவர்மெண்ட்டு பார்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து சுய ஒழுக்கம் வேணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து போடாதீங்க. இதை வந்து நான் ரொம்ப ஹம்பிளாக கேட்டுக்கிறேன். அப்புறம் நேராக வந்து பிரகாரம்லாம் சுற்றிட்டு அப்புறம் திருப்பியும் தீர்த்தம் வந்து அந்த தீர்த்த குளம் இருக்கும். அங்கே தீர்த்த வாரி நடக்கிறது மகாமக குளத்தில் தான் நடக்கும். அப்புறம் நேராக மொட்டகுப்புறம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாகசாலைலாம் இருந்தது. அந்த மொட்டகுப்புறத்து பக்கத்தில் தான் யாகசாலை ரெடி பண்ணியிருக்காங்க. உடச்ச பீஸ்லாம் வச்சு ஏதோ மக்கள் வந்து வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க. சரி, அது அவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்புறம் நேராக வந்து நாங்கள் போன நேரம் வந்து கடையெல்லாம் இல்லையா, அப்புறம் திருப்பியும் நான் வந்து ஒய்ஃபை அழைச்சிட்டு போய் ஜாமெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். இந்த ஸ்டென்சில் கோலம் போடுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். அப்புறம் கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு நேராக வந்தோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா பை.